வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கன்னியாகுமரி முள்ளோடை சாலையில் தனியார் ஒயின் ஷாப்பிற்கு சென்டர் மீடியன் அகற்றப்பட்டதை கண்டித்து பாமகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை உரிய மருத்துவ சேவைகளை அளிக்க புதுச்சேரி அரசுக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் இருந்து காரையாம்பத்தூர் சென்ற புதுச்சேரி அரசு பேருந்து ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள வயலில் இறங்கியதால் 30க்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு காயம். புதுச்சேரி தேசிய புள்ளியியல் துறை துணை வட்டார அலுவலகம் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு வினாடி வினா போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன. இச்சாலையில் விபத்துகளை தவிர்க்கும் பொருட்டு கன்னியாகுமரி முள்ளோடை வரை சென்டர் மீடியன் அமைக்கப்பட்டு போக்குவரத்து முறைப்படுத்தப்பட்டது. இச்சாலையில் உள்ள தனியார் ஒயின் ஷாப் எதிரே கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்டர் மீடியன் தடுப்பு கட்டை அப்புறப்படுத்தப்பட்டது. இதனை கண்டித்து பாமக மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் நிர்வாகிகள் ஒயின் ஷாப் எதிரே நேற்றிரவு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த பாகூர் சப் இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின் அகற்றப்பட்ட சென்டர் மீடியன் பகுதியில் போலீசார் மூலம் பேரிகார்டு வைத்து தடுப்பு ஏற்படுத்தப்பட்டது. இதையடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. கடலூர் நுழைவாயில் எல்லையில் உள்ள மதுப்பிரியர்களுக்காக இந்த மானங்கெட்ட புதுச்சேரி அரசு காவல்துறை போக்குவரத்து காவல்துறை இங்கே ஒரு தடுப்பு பேரிகாரை காங்கிரீட்டால் போடப்பட்ட பேரிகாரை அப்புறப்படுத்தி அவர்களுக்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த பாதை பார்த்தா மிகவும் குறுகிய பாதை, விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய பாதை. அது நேரடியாக நம்ம மதுக்கரைக்கு நேராக எந்தவித கிராம சாலைக்கு செல்லாத ஒரு இடத்துல நிரந்தரமாக எடுத்து மாவட்டத்தில் சுமார் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறையின் கீழ் மாவட்டத்தில் உள்ள கிராம பகுதிகளில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதேபோல உயர் சிகிச்சைக்காக காரைக்கால் மாவட்ட அரசு பொது மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. கடந்த காலங்களில் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை காரைக்கால் மக்களுக்கு மட்டுமின்றி ஆண்டை மாவட்டங்களான திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட மக்களின் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்து வந்தது. இந்நிலையில் தற்போது மருத்துவம் தொழில்நுட்ப அளவில் பல்வேறு வளர்ச்சி அடைந்துள்ளது. இருந்த போதிலும் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையோ எந்த ஒரு வளர்ச்சியும் அடையாமல் ஆரம்ப சுகாதார நிலையம் போன்றே முதலுதவி சிகிச்சை மட்டுமே அளித்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் விபத்துகள் ஏற்பட்டால் இங்கு ஸ்கேன் செய்ய முடியாத காரணத்தால் தஞ்சாவூர், திருவாரூரில் உள்ள அண்டை மாவட்டங்களுக்கு உயர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுவதால் காரைக்கால் மக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் ஸ்கேன் இயந்திரம் இருந்த போதிலும் அது பழுதடைந்து உள்ளதால் இன்று நடந்த 4 விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி அரசு காரைக்கால் மாவட்டத்தை தொடர்ந்து புறக்கணித்து வருவதாக பரவலாக பேசப்படும் நிலையில் மாவட்ட மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையம் போல செயல்படுவது புறக்கணிப்பை உறுதி செய்துள்ளதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். பணம் பொருந்தியவர்கள் அடுத்த மாவட்டத்திற்கு அல்லது தனியார் மருத்துவமனைக்கு சென்று தங்களுக்கான மருத்துவ தேவையை பூர்த்தி செய்து கொள்கின்றனர். ஏழை எளிய மக்கள், தினக்கூலிகள், நடுத்தர மக்கள் இந்த அரசு மருத்துவமனையை நம்பியே இருக்கும் நிலை உள்ளதால் உடனடியாக புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுத்து காரைக்கால் மருத்துவமனையில் நவீன கருவிகளை புதுப்பித்து காரைக்கால் மக்களின் உயிர் காக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழகத்திற்குட்பட்ட பேருந்து ஒன்று புதுச்சேரியில் இருந்து காரையாம்பத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. பேருந்து ஓட்டுநர் பஜனி இவர் பேருந்து ஏம்பலம் அருகே செலுத்திக் கொண்டிருந்த போது திடீரென வலிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பேருந்து தனது கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள வயல்வெளி மீது ஏறி நின்றது. இதில் பேருந்தில் பயணித்து 30க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். உடனடியாக அருகில் உள்ளவர்கள் ஓட்டுநரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். இது குறித்து தகவல் அறிந்த வெளியூர் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து காயமடைந்த பயணிகளை புதுச்சேரி அரசு மருத்துவமனை மற்றும் வள்ளியூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். வலிப்பு ஏற்பட்டதால் பேருந்து கட்டப்பட்டு இழந்து விபத்துக்கு உள்ளானது குறித்து போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
முருங்கப்பாக்கம் தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சிக்கு உதவி முதல்வர் ஸ்ரீ சீதா தலைமை தாங்கினார். மாநில புள்ளியியல் இயக்குனர் திருமதி சுபா மற்றும் இணை இயக்குநர்கள் அனிதா பார்த்தசாரதி மற்றும் சந்திரசேகர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தேசிய புள்ளியியல் துறை மூலம் பல்வேறு மாதிரி கணக்கெடுப்புகள் எடுக்கப்படுவது குறித்து மக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் வினாடி வினா போட்டி நடந்தது. தேசிய புள்ளியியல் துறை புதுச்சேரி துணை வட்டார அலுவலக முதுநிலை அதிகாரி பாலாஜி வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கம் சான்றிதழ்களை வழங்கினார். அப்போது அவர் பேசுகையில் புள்ளியியல் துறை சார்பில் நாடு முழுவதும் பல்வேறு மாதிரி கணக்கெடுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது என்றும் இது குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. எனவே புள்ளியியல் துறை சார்பில் நடத்தப்படும் கணக்கெடுப்பிற்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் புள்ளியியல் துறை அலுவலர்கள் பாண்டியராஜ் மற்றும் துபாய் தத்தா மற்றும் ஏனைய புள்ளியியல் அலுவலர்கள் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு செயலர் ஜெயந்தகுமாரி உத்தரகாண்ட் மாநிலத்தில் 10 நாட்கள் நடைபெறும் 125வது பயிற்சி முகாமில் பங்கேற்க சென்றுள்ளார். இதையடுத்து அவர் கவனித்து வந்த துறைகள் 2 IAS அதிகாரிகளுக்கு பகிர்ந்து வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி ஊரக வளர்ச்சித்துறை அரசு செயலர் நெடுஞ்செழியனுக்கு கால்நடை பராமரிப்பு, வனம், விவசாயம், இந்து அறநிலைத்துறை மற்றும் வக்பு வாரியம் வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் பணியாளர்கள் அரசு செயலர் கேசவனுக்கு பொதுப்பணித்துறை, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுலா, ஸ்மார்ட் சிட்டி முதன்மை நிர்வாக அதிகாரி மற்றும் திட்ட இயக்குனர் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கான உத்தரவை அரசு சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி அடுத்த ஆரோவில் சர்வதேச நகரை அமைத்த அன்னை பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 1878 பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி பிறந்தார். அன்னையின் இயற்பெயர் மிர்ரா அல்போன்சா ஆகும். சிறிய வயதிலேயே கல்வியில் சிறந்து விளங்கிய அன்னை அரவிந்தரின் ஆன்மீக கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு 1914 புதுச்சேரிக்கு வந்தார். அன்னையின் பெரும் முயற்சியால் தான் புதுச்சேரியில் அரவிந்தர் ஆசிரமம், ஆரோவில் சர்வதேச நகரமும் தோற்றுவிக்கப்பட்டன. அன்னையின் பிறந்தநாளையொட்டி இன்று காலை முதல் அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை வசித்த அறை பக்தர்களின் தரிசனத்திற்கு திறக்கப்பட்டது. மேலும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அன்னை சமாதியை பல்வேறு மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் வந்திருந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர். பின்னர் கூட்டு தியானமும் மேற்கொண்டனர். இதனையொட்டி அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யப்பட்டிருந்தன. புதுச்சேரி அருகே உள்ள கோர்க்காடு பகுதியில் பாலசுந்தர விநாயகர் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை அதிகாரிகள் துணையுடன் சிலர் போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்தது கண்டறியப்பட்டது. இது குறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வந்தனர். இந்த வழக்கில் ராமமூர்த்தி என்பவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் அரசு அதிகாரியாக இருந்து வேறு வழக்கில் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் பாலாஜி என்பவர் கைது செய்யப்பட்டார். இவர் செட்டில்மெண்ட் அதிகாரியாக பாகூர் பகுதியில் பணிபுரிந்த போது கோர்க்காடு பாலசுந்தர விநாயகர் கோயில் நில மோசடி ஆக்கிரமிப்புக்கு துணை போனதாக கூறப்படுகிறது. காரைக்கால் திருநள்ளார் சாலையில் உள்ள பெரிய பள்ளிவாசல் என அழைக்கப்படும் மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்காவில் 201ஆம் ஆண்டு கந்தூரி விழா நேற்று துவங்கியது. பிற்பகல் 3 மணிக்கு ரதம், பல்லாக்கு ஊர்வலம் துவங்கியது. அலங்கரிக்கப்பட்ட ரதம், பல்லாக்குகள் முக்கிய சாலைகள் வழியாக சென்றது. அலங்கரிக்கப்பட்ட கண்ணாடி ரதத்தில் கொண்டுவரப்பட்ட கொடி இரவு 9 மணிக்கு ஏற்றப்பட்டது. கந்தூரி விழாவையொட்டி நேற்று காரைக்கால் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டது. வரும் 29ஆம் தேதி இரவு 9 மணிக்கு போர்வை வீதி வலம் வரும் நிகழ்ச்சி, இரவு 10 மணிக்கு மின்சார சாந்தனக்கூடு புறப்படுதல் நடக்கிறது. மார்ச் 3ஆம் தேதி கொடியிறக்க நிகழ்ச்சியும் நடக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் தொடர்பாக தலைமை செயலரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நேரு எம்எல்ஏ கடந்த ஜூன் 6ஆம் தேதி கம்மன் கலையரங்கத்தில் நடந்த அரசு விழாவில் தலைமை செயலர் ராஜவர்மா பங்கேற்றதை அறிந்து தனது ஆதரவாளர்களுடன் அங்கு சென்றார். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த ஒதியஞ்சாலை இன்ஸ்பெக்டர் கண்ணன் தலைமையிலான போலீசார் நேரு எம்எல்ஏ மற்றும் அவரது ஆதரவாளர்களை உள்ளே செல்ல அனுமதி மறுத்தனர். இதனால் கோபம் அடைந்த நேரு எம்எல்ஏ கேட் மீது ஏறி குதித்து உள்ளே சென்று விழா மேடைக்கு கீழே நின்று தலைமை செயலர் மற்றும் அதிகாரிகள் மீது சராமாரியாக குற்றம் சாட்டி பேசினார். இதனை அடுத்து அரசு விழாவிற்கு சரியான முறையில் பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளாமல் அஜாக்கிரதையாக இருந்ததாக இன்ஸ்பெக்டர் கண்ணன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். மேலும் துறை ரீதியான விசாரணை நடத்த தலைமை செயலர் பரிந்துரை செய்தார். இன்ஸ்பெக்டர் கண்ணன் மீதான துறை ரீதியான விசாரணை முடிந்து அறிக்கை டிஜிபியிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதில் இன்ஸ்பெக்டர் கண்ணன் பாதுகாப்பு நடவடிக்கையில் அஜாக்கிரதையாக இல்லை என தெரிய வந்தது. இதனை அடுத்து இன்ஸ்பெக்டர் கண்ணன் மீதான சஸ்பெண்ட் உத்தரவு மற்றும் துறை ரீதியான விசாரணையை டிஜிபி சீனிவாஸ் ரத்து செய்து உத்தரவிட்டார். இதனை அடுத்து 9 மாதங்களுக்கு பிறகு இன்ஸ்பெக்டர் கண்ணன் மீண்டும் பணியில் சேர்ந்துள்ளனர்.
புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம் கடந்த வாரம் புதுச்சேரியில் தொடங்கப்பட்டு மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினியை புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாய் இன்று வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா, மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இத்திட்டத்தின் மூலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 15 மேல்நிலை பள்ளிகளைச் சேர்ந்த 3349 மாணவர்கள் பயன்பெறுகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 10 பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் அமைச்சர் கலந்து கொண்டு மடிக்கணினிகளை வழங்க உள்ளார். இந்நிலையில் அரசு பள்ளிகளின் முகப்புகளில் அரசியல் பதாகைகளை வைத்ததோடு பள்ளியின் பெயர் பலகை மறைவது போல அரசியல் பதாகைகளை வைத்திருப்பது பொதுமக்களிடத்தில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வரும் நாடாளுமன்ற தேர்தலை குறிவைத்து அரசு நிகழ்ச்சியில் அரசியல் செய்வதாக சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இலவச மடிக்கணினி வழங்குகின்ற இந்த திட்டமானது காரைக்கால் பகுதி முழுவதும் காலையில் ஆரம்பித்து மாலையில் வரைக்கும் இந்த திட்டத்தை நம்முடைய மக்களுக்காக வழங்க இருக்கின்றோம். இதன் மூலமாக 3349 மாணவரும் மாணவிகளும் இந்த திட்டத்தில் 11வது 12வது வகுப்பை சேர்ந்த மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைகின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய கல்வித்தரத்தை நம்முடைய மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு நடவடிக்கைகளை இன்றைக்கு கல்வித்துறையின் மூலமாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பிச்சைவீரன்பேட் கிராமத்தில் சுமார் 700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இதில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை 5000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர். இவர்களுக்கு 2 பொது கழிப்பறைகள் உள்ளன. அதில் ஆண்களுக்கு தனி கழிப்பறையும் பெண்களுக்கு தனி கழிப்பறையும் உள்ளது. பிச்சைவீரன்பேட் கிராமத்தில் சுமார் 1000 பெண்கள் அந்த கழிவறையை பயன்படுத்தி வருகின்றனர். தற்போது அந்த கழிவறையின் கழிவு நீர் தொட்டியானது நிரம்பி வழிந்து மக்கள் நடந்து செல்லும் பாதையில் வழிகிறது. இதனால் மக்களுக்கு பல நோய்கள் ஏற்பட்டு பல உயிரிழப்பு ஏற்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. ஆதலால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டி உழவர்கரை ஆணையர் அவர்களை நேரில் சந்தித்து டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பினர் மனுவை வழங்கினர். புதுச்சேரி மாநில SDPI கட்சியின் கிழக்கு மாவட்டம் சார்பாக மின்னணு இயந்திர வாக்குப்பதிவு முறையை ரத்து செய்ய கோரியும் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த கோரியும் மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் புதுச்சேரி பழைய பஸ் ஸ்டாண்ட் அண்ணா சிலை அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கிழக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முசா சாஹிப் வரவேற்புரையாற்றினார். புதுச்சேரி மாநில SDPI கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் பரத்துல்லா, புதுச்சேரி மாநில SDPI கட்சியின் தலைமை பேச்சாளர் அப்துல்லா, மாநில செயலாளர் ரபிக் மன்சூர், புதுச்சேரி மாநில திராவிடர் கழக மாநில தலைவர் சிவவீரமணி, புதுச்சேரி மாநில மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க தலைவர் முருகானந்தம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு தங்களது கண்டனம் மற்றும் கருத்துக்களை பதிவு செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில SDPI கட்சியின் துணைத் தலைவர் அனிபா, பொருளாளர் முகமது காசிம், வடக்கு மாவட்ட தலைவர் ஷாஜகான், மத்திய மாவட்ட தலைவர் முகமது பாரூக், தெற்கு மாவட்ட தலைவர் இக்பால் பாஷா, மேற்கு மாவட்ட தலைவர் இலியாஸ், வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் முஸ்தபா உசேன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் ஜோசப் மரியதாஸ், உப்பளம் தொகுதி தலைவர் ஜாவித் மியான், வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் சரத் பாஷா உட்பட ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இறுதியாக வடக்கு மாவட்ட செயலாளர் சாகுல் அமித் நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி கூட்டுறவு நிறுவனமான பாப்ஸ்கோ, பாசிக் நிறுவனங்களில் உள்ள ஊழியர்களுக்கு ஆண்டு கணக்கில் சம்பளம் வழங்கப்படாமல் இருந்து வருகிறது. ஊழியர்கள் தொடர்ந்து பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். NRBJP கூட்டணி ஆட்சி புதுச்சேரியில் அமைந்தவுடன் நிலுவை சம்பளம் அளித்து மூடி கிடக்கும் அரசு சார்பு நிறுவனங்களை திறந்து செயல்படுத்தப்படும் என வாக்குறுதி அளித்தனர். 3 ஆண்டுகள் ஆட்சி பூர்த்தி செய்யும் நிலையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் ஆக்கப்பூர்வமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் இன்றைய தினம் பாப்ஸ்கோ பாசிக் ஊழியர்கள் சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அரசு இனியும் காலம் கடத்தாமல் நாளை நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பாப்ஸ்கோ பாசிக் நிறுவனங்கள் சம்பந்தமாக ஊழியர்களை பாதிக்காத வகையில் நல்ல முடிவினை எடுக்குமாறு வலியுறுத்தி வருகின்றனர். இப்போராட்டத்திற்கு ATUC மாநில பொதுச் செயலாளர் சீதசெல்வம் தலைமை வகித்தார். ஊழியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் பாலாஜி திரையரங்கம் அருகிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சென்று சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெளியூர் கொம்பியின் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வழுதாவூர் சாலையில் சுமார் 85 மீட்டர் நீளத்திற்கு கான்கிரீட் தடுப்பு சுவர் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையினால் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு ரூபாய் 38,63,000 பூமி பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வழுதாவூர் சாலையில் கூனிமுடக்கு ரைஸ் மில் எதிரில் சுமார் 50 மீட்டர் நீளத்திற்கு கான்கிரீட் தடுப்பு சுவர் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையினால் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு ரூபாய் 44,70,000 மதிப்பீட்டிலான
பூமி பூஜை நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் விளையாட்டு மற்றும் உடற்கல்வித்துறையும் இணைந்து விளையாட்டு வீரர்களுக்கான முதலுதவி நிகழ்தல் தொடர்பான 3 நாள் பயிலரங்கை நடத்தியது. இவ்விழாவிற்கு வந்திருந்தவர்களை கல்லூரி முதல்வர் லலிதா ராமகிருஷ்ணன் வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் புதுவை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் தரணிக்கரசு தலைமுறையாற்றினார். இந்நிகழ்ச்சிக்கான நோக்க உரையை பேராசிரியர் ஜெகதீஸ்வரி வழங்கினார். புதுவை பல்கலைக்கழக விளையாட்டுத்துறை தலைவர் வினோத்குமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துரை வழங்கினார். சமுதாய கல்லூரி மாணவர்களோடு புதுவையின் அனைத்து கல்லூரியில் இருந்து 100 மாணவ மாணவியர் பயிலரங்கில் பங்கேற்றனர். இவ்விழா முடிவில் பேராசிரியர் முருகேசன் நன்றி உரை வழங்கினார். இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை செல்வம் சிறப்பாக செய்திருந்தார். கன்னியகோவில் முள்ளோடை சாலையில் தனியார் ஒயின் ஷாப்பிற்கு சென்டர் மீடியன் அகற்றப்பட்டதை கண்டித்து பாமகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை உரிய மருத்துவ சேவைகளை அளிக்க புதுச்சேரி அரசுக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் இருந்து காரையாம்பத்தூர் சென்ற புதுச்சேரி அரசு பேருந்து ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள வயலில் இறங்கியதால் 30க்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு காயம். புதுச்சேரி தேசிய புள்ளியியல் துறை துணை வட்டார அலுவலகம் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு வினாடி வினா போட்டி நடைபெற்றது. இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.